Hi students, welcome to my channel Education Corner. நம்ம இன்னைக்கு 9th standard Mathsல chapter 2 real numbers பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Students, நம்ம இன்னைக்கு 9th standard Mathsல chapter 2 real numbersல வந்து page number 43ல denseness property of rational numbers பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம rational numberனா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? rational numberனா என்ன? A rational number is a fraction indicating the quotient of two integers excluding division by 0. rational numbersங்கிறது ஒரு fraction. அதில் வந்து 2 integers இருக்கும். ஓகேவா? a by b ஃபார்மேட்டில். அதில் division by 0, excluding division by 0. denominator வந்து not equal to 0 இருக்கும். ஓகேவா? அதுதான் rational numberனா. ஓகே, இப்போ வாங்க ப்ராப்பர்ட்டி டென்சன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்கலாம். டென்சன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன? கன்சிடர் ஏ கமா பி வேர் ஏ கிரேட்டர் தென் பி. ஏபின்னு ரெண்டு கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஏ வந்து பியோட கிரேட்டராக இருக்கணும். அண்ட் அரித்மெட்டிக் மீன், ஏஎம்னா அரித்மெட்டிக் மீன். ஓகேவா? அரித்மெட்டிக் மீன்னா கூட்டு சராசரி. ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்து அதோட அரித்மெட்டிக் மீன் கேட்டாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அதான் ஃபார்முலா. இஸ் திஸ் ஏஎம் இதோட அரித்மெட்டிக் மீன் ஏ ரேஷனல் நம்பர். இது ஒரு ரேஷனல் நம்பரான்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ப்ரூஃப் லெட் அஸ் see பார்க்கலாம் வாங்க. if A equal to P by Q, P comma Q integers ஒரு ரேஷனல் நம்பர் தான் எடுத்திருக்கோம். A comma A equal to P by Qன்னு ஒன்று எடுத்துட்டோம். and Q not equal to 0 இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம அது ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பின்னு எடுக்கிறோம். பி ஈக்குவல் டு ஆர் பை எஸ். ஆர் கமா எஸ் இன்டிஜர்ஸ். ஃப்ராக்ஷன் இருந்தால் என்ன ஆகும்? ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஆர் கமா எஸ் வந்து இன்டிஜர்ஸ் அண்ட் எஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஓகே, தென் இப்போ இது ரெண்டோட அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ a plus b divided by 2 is equal to a ஓட வேல்யூ என்ன? p by q plus b ஓட வேல்யூ என்ன? r by s divided by 2. ஓகே, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஓகேவா? பட்டர்ஃப்ளை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல. p into s ps plus q into r r qr. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். qs. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. கீழே வந்து உங்களுக்கு 2 இருக்குது டினாமினேட்டரில். இது மேலே போகிறோம். இப்போ என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகுமா? அப்போ 1/2 ஆகுமா? ஓகேவா? 2/1 ஃபார்மேட்டில் இருக்குது. கீழே 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது மேலே போகிறப்ப அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். டிவைடுக்கு மேலே போகிறப்ப அப்போ 1/2 ஆயிடும். இப்போ பிஎஸ் ப்ளஸ் கியூஆர் டிவைடட் பை 2qs. இதில் மூணையும் மல்டிபிள் பண்ணுறப்ப 2qs கிடச்சிரும். 1 into ps plus qr, ps plus qr தான். ஓகேவா? இன்னும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஓகேவா? which is a rational number. நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க? இதோட அரித்மெட்டிக் மீன் ஒரு ரேஷனல் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரேஷனல் நம்பர்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஆனால் ப்ராப்பர்ட்டி என்னன்னா டென்சனன்ஸ் ப்ராப்பர்ட்டி. அதோட அடர்த்தி, டென்ஸ்னாவே அடர்த்தி பண்பு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது வந்து we have to
we have to show that this rational number lies between a and b. ஓகேவா? இப்போ வந்து இந்த ரேஷனல் நம்பர் வந்து நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப இதுவும் ஒரு ரேஷனல் நம்பராக நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டோம். இந்த வேல்யூ வந்து இந்த ஏபி ரெண்டுக்கு இடையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இருந்துச்சுன்னா கட்டாயம் இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஓகே, அப்போ இப்போ வந்து ஏக்கும் பிக்கும் நம்ம சென்டரில் தானே அதை கண்டுபிடிச்சோம். a+b/2 ஏக்கும் பிக்கும் நடுவில் தான் a+b/2 இருக்கும். ஓகேவா? நமக்கு தெரியும். ஓகேவா? சென்டரில் இருக்கும். இப்போ என்னன்னா இது லைஸ் பிட்வீன், இது வந்து இதில் தான் இருக்குது. a+b/2 ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்குன்னு நம்ம வந்து இப்போ நம்ம காமிக்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும்? இதுலேருந்து ஓகேவா? இப்போ இதை வந்து இந்த a+b/2ங்கிறது வந்து இதோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் a and bல தான் நடுவில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? இதில் வந்து இதுலேருந்து இதை கழிக்கிற டிஸ்டன்ஸும் இதுலேருந்து இதை கழிக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருந்தாலும் இந்த பாயிண்ட் வந்து இதில் தான் இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஓகேவா? ஒரு மெத்தடு. அப்புறம் இதுலேருந்து இதில் கழிக்கிற ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா கட்டாயம் ஏன் வந்து கிரேட்டராக இருக்கும். இதுலேருந்து இதில் கழிக்கிற ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா கட்டாயம் இது கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த a+b/2ங்கிறது எங்கே இருக்கும்? ஏக்கும் பிக்கும் சென்டரில் இருக்கும், லைஸ் பிட்வீனாக இருக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்லி நம்ம ஷோ தட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம a-b/2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா ஏக்கு கீழே 1 இருக்கதா நினச்சிக்கோங்க. -a+b/2. ஓகே, இப்போ 2 × a 2a கிராஸ் மல்டிபிள் 1 × a+b. ஓகேவா? 1 × a+bனா அப்படி தான் a+b வரும். 1 டைம் கீழே வந்து 1 2 is 2. ஓகே, 2aல a போச்சுன்னா a தான். இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? வெளியில் மைனஸ் இருக்குது, இதுக்கு -a வரும். இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும். ஓகே, சாரி, இங்கே மைனஸ் போட மறந்துட்டேன். ஸோ 2aல a போச்சுன்னா a, -b இருக்குது, /2 இருக்குது. ஓகேவா? என்ன டிவைடில் வந்து 0 கிடையாது. அப்போ இது ஒரு நம்பராக தான் கிடைக்கும். அப்போ ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் 0 சின்ஸ் a கிரேட்டர் தென் b. நமக்கு தெரியும் a தான் பெருசுன்னு ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். அப்போ இது பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா இங்கே 3 2னே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். b வந்து a-யோட கம்மியாக 3 - 2ங்கிறப்ப 1 1/2ங்கிற 3 - 2 / 2னா 3ல் 2 போச்சுன்னா 1 1/2ங்கிறப்ப அது 0 somethingல வரும். அது 0வோட கிரேட்டராக தான் வரும். ஓகேவா? அப்போ இது 0வோட கிரேட்டராக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம 2 நம்பர் எடுத்து மைனஸ் பண்ணோம்னா கட்டாயம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து கிரேட்டராக தான் இருக்கும் செகண்ட் நம்பரோட. அப்போ ஸோ a கிரேட்டர் தென் a+b /2. therefore ஓகேவா? therefore நீங்கள் லெட்டராலையும் எழுதிக்கலாம், 3 பாயிண்ட் வச்சாலும் therefore தான். ஓகே, a greater than a+b /2ங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் பாருங்க. ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து a b இதுக்கு அரித்மெட்டிக் மீன் வந்து a+b /2ன்னு கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுக்கும் உள்ள வேல்யூ வந்து என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சோம். இப்போ இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணி
ஓகேவா? அப்போ a plus b divided by 2 minus b is equal to இதை எப்படி பண்ணலாம்? a plus b divided by 2 minus b by 1 வச்சுக்கலாம். ஓகேவா? 1 into a plus bங்கிறப்ப இதுக்கு முன்னாடி எந்த சைனும் இல்லை, ஸோ சைனை மல்டிபிள் பண்ண தேவையில்ல, a plus b தான். இங்கே வந்து 2 into bங்கிறப்ப minus 2b. ஓகேவா? இங்கே 1 2 is 2. ஓகே, a இருக்கும், மைனஸ் 2bல b போச்சுன்னா மைனஸ் b டிவைடட் பை 2. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னோம்? ரெண்டோட வேல்யூ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர், இதோட இதில் மைனஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர். அப்போ இது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட், கட்டாயம் சென்டர் பாயிண்டாக இருந்தால் என்ன ஆகும்? லைஸ் பெட்வீன் ஏக்கும் பிக்கும் அதில் தான் லைஸ் ஆகும், நடுவில் தான் லைஸ் ஆகும். ஓகேவா? அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த வேல்யூ வந்து கிரேட்டர், இதை விட இது கிரேட்டர், இதை விட இது கிரேட்டராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நம்ம கட்டாயம் இந்த a plus b divided by 2ங்கிறது பிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லிடலாம், ஏக்கும் பிக்கும் நடுவில். ஓகேவா? அப்போ a minus b divided by 2 கிரேட்டர் than 0. ஓகேவா? சாரி, விச் இஸ் கிரேட்டர் than 0வாக தான் இருக்கும் வேல்யூ. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்ட்டியில் எடுத்திருக்கோம், a greater than bன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இது கிரேட்டர் than 0வாக தான் இருக்கும். இது கிரேட்டர் than 0னா என்ன ஆகும்? இதுலேருந்து இது கட்டாயம் கிரேட்டராக இருந்தால் தான் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ கிரேட்டர் தானாக இருக்கும். ஸோ a plus b divided by 2 greater than b. therefore ஓகேவா? therefore ஸ்பெல்லிங்னா அது a plus b divided by 2ங்கிறது வந்து bயோட கிரேட்டராக இருக்குது. இதை ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. From 1 and 2 we see that என்ன நம்ம பார்க்குறோம்? a greater than, இதை விட இது பெருசுன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். செகண்ட் ஈக்குவேஷனில் இதை விட இது பெருசுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இதை விட இது பெருசுன்னு பார்த்தோம், செகண்ட் ஈக்குவேஷனில் இதை விட இது பெருசுன்னு பார்த்தோம். ஸோ a plus b divided by 2ஓட கிரேட்டராக வந்து bயோட இது கிரேட்டராக இருக்கும், a plus b divided by 2. ஓகேவா? ஃப்ரம் 1 and 2லேருந்து இது தெரிஞ்சிட்டோம். which can be visualized as follows. இதை எப்படி விசுவலைஸ்டு பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு லைன் வரைஞ்சாச்சு. ஓகேவா? இதில் இது பி பாயிண்ட், இதை ஏ பாயிண்ட் எடுத்துட்டோம்னா ரெண்டோட வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ இது ஒரு சென்டர் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ a plus b by 2 வந்து இங்கே தான் இருக்கும். ஓகேவா? அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. thus for any two rational numbers their average. ஓகேவா? ஆவரேஜ்னாவே மிட் பாயிண்டாக தான் இருக்கும். அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சாலே ரெண்டு நம்பருக்கு இடையில அது மிட் பாயிண்ட்டு தான். ஓகேவா? அதுவும் நம்ம ரேஷ்னல் நம்பர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த ரேஷ்னல் நம்பர் வந்து அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ரொசீடிங் சிமிலர்லி இதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா proceeding similarly we can generate infinitely many rational
நம்பர்ஸ். நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்க்கு அடர்த்தி பண்பு தான் நம்ம ப்ராப்பர்ட்டியே. ஓகேவா? டென்சன்ஸ். அப்போ எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நடுவில் கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்துக்கிட்டு அதுக்கு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சோம். இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு அரித்மெட்டிக் மீன் கிடைக்கும். ஓகேவா? இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை சீன் கன்சிடர் பண்ணீங்கன்னா அப்புறம் இது ரெண்டையும் எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அதை வந்து டீன் பண்ணீங்கன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இ கிடைக்கும். அப்புறம் இது ரெண்டுக்கும் நடுவில் எஃப் கிடைக்கும். ஓகேவா? அது மாதிரி இந்த ரெண்டு எடுக்கலாம், அப்புறம் இந்த ரெண்டு எடுக்கலாம், இந்த ரெண்டு எடுக்கலாம். அதே மாதிரி இந்த செகண்ட் ஹாஃப்ல பண்ணீங்கன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஜின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுக்கு நடுவில் கிடைக்கிறத ஹெச், இது ரெண்டுக்கு நடுவில் கிடைக்கிறது ஐ, இது ரெண்டுக்கு நடுவில் எடுக்கிறது ஜே. ஓகேவா? இது ரெண்டுக்கும் நடுவில் கிடைக்கிறது கே. அப்புறம் நம்ம இது ரெண்டுக்கும் நடுவில் எடுக்கலாம், இது ரெண்டுக்கும் நடுவில், இது ரெண்டுக்கும் நடுவில், அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? எப்படி இன்ஃபைனைட்லி சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும், ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம சொல்லியிருக்காங்க. வி கேன் ஜெனரேட் இன்ஃபைனைட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நம்மளால ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டா அதுக்கு இடையில வந்து உருவாக்கலாம். ஓகேவா? ரெண்டு நம்பருக்கு இடையில இன்ஃபைனைட்லி ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்கும். இதுதான் டென்சனன்ஸ் ப்ராப்பர்ட்டியோட இது ப்ரூஃப். ஓகே, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கொஷின்ல கேட்கலாம். உங்களுக்கு ப்ரூஃப் டென்சனன்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இதை வச்சுதான் நீங்க வந்து ரெண்டு நேஷனல் நம்பர்ஸ்க்கு நடுவில் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்க எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பத்தி தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.